வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் மிட்டாய். இந்த மிட்டாய் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. அதோட பதம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வந்துட்டு நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரி இருக்கும். இந்த மாங்காய் மிட்டாய் வந்துட்டு நம்ம செஞ்சு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாங்காய் மிட்டாய் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு இருக்கிற மாதிரி ஒரு மாங்காய் வந்துட்டு எடுத்துருக்குறேங்க. அதோட தோலெல்லாம் வந்துட்டு இது போல் சீவி நீக்கிடலாங்க. இது போல் தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு வெள்ளை துணி வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மாங்காய் கலவையை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த துணியை வச்சுட்டு லைட்டாக அந்த மேங்கோ ஜூஸை மட்டும் லைட்டாக புழிஞ்செடுத்து எடுத்துடலாங்க. அந்த மாங்காய் சதையோட அந்த சக்கெல்லாம் வந்துட்டு அந்த துணியிலே தங்கிரும். நமக்கு பியூர் ஜூஸ் வந்துட்டு கிடச்சிருங்க. இப்போ இது வந்துட்டு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சுகர் வந்துட்டு நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இந்த சுகர் வந்துட்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பதம்லாம் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. அந்த சுகர் வந்துட்டு கரைஞ்சாலே போதும். பாருங்கள், அந்த சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ ஜூஸை வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சுகர் சிரப் வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு வற்றி வரும். பாருங்கள், நல்லா வற்றி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் வந்துட்டு சேர்த்து பார்க்கணும். தண்ணியில் வந்துட்டு அந்த பாக்கு வந்துட்டு கரைஞ்சி போயிடக்கூடாது. பாருங்கள், இது போல் திக்காக எடுக்கிறதுக்கு வரணும். இப்போ கொஞ்சம் ஜெல்லி பதத்தில் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கலந்து விட்டுக்குருவோங்க. 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், 2 நிமிஷம் கலந்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது போல் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டில் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா ஐஸ் க்யூப் ட்ரே இருந்துச்சுன்னா கூட அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லாட்டினா நம்ம வெளியில் கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான மாங்காய் மிட்டாய் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் பொழுதே நாக்கில் எச்சில் விடுற மாதிரி அழகாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.